வணக்கம். குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டிசம்பர் முடிஞ்ச குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்டு 2 கிளாஸஸில் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பற்றி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றி. ஸோ இயற்கையின் காணப்படும் அமிலங்களும் கேட்டிருந்தாங்க, அமிலங்களின் பயன்பாடுகளை பற்றியும் எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே கொஸ்டினில் இவ்வளோ இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இயற்கையாக காணப்படும் அமிலங்களை பற்றி எழுதுங்க. லாஸ்ட்டாக வந்து அமிலங்களோட பயன்பாடுகளையும் எழுதுங்க. ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் டு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எழுதுங்க. நேச்சுரலி அக்கரிங் ஆசிட்ஸ் எழுதுங்க. யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் எழுதுங்க. இம்பார்ட்டன்ஸ் இன் டெய்லி லைஃப்பில் என்ன இருக்குங்கிறது எழுதுங்க. கன்க்ளூஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பற்றி எழுதுறோம். ஆசிட்னா என்னென்னா இட் டொனேட்ஸ் H+ அயன்ஸ் இன் வாட்டர். அதாவது நீரில் வந்து H+ அயன் வந்து அயன்களை வந்து வெளியிடுறது வெளியிட்டு அது என்னன்னு சொல்லுவாங்க? அமிலங்கள்னு சொல்லுவாங்க. அதுவே பேசஸ் பார்த்தீங்கன்னா OH அயன்ஸ் இன் வாட்டர். ஓகேவா? அயன்களை வந்து வெளியிடும். அதே வந்து ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்டில் இருக்கும். ஓகேவா? சோர் டேஸ்டில் அதாவது புளிப்பு சுவையோடு இருக்கும். அதுவே பேசஸ் பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட் அண்டு ஸ்லிப்பரியாக இருக்கும். அதாவது கசப்பு சுவை, வழுக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் இன்டூ ரெட். அதாவது நீல லிட்மஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சிவப்பாக மாற்றும். ரெட் லிட்மஸை வந்து ப்ளூவாக மாற்றுறது என்னது? பேசஸ். ஸோ இதுதான் வந்து ஆசிடுக்கும் பேசஸுக்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் இதையே இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்து எழுதலாம். ஓகேவா? பேசிக் பாயிண்ட் இதெல்லாம். சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து காணப்படும் அமிலங்கள் என்னென்ன? ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஆசிட். ஓகே. ஸோ சிட்ரிக் அமிலங்கள் பார்த்தீங்கன்னா எதில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா லெமன், ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நேச்சுரலாக கிடைக்கிற அமிலங்கள். இதெல்லாம் சிட்ரிக் ஆசிட் சொல்லுவாங்க. அடுத்தது டார்டரிக் ஆசிட். ஸோ இது எங்கே கிடைக்கும்? டேமரிண்ட் இருக்கு இல்லையா, டார்டரிக் அமிலங்கள் எதில் கிடைக்கும்? புளி இருக்கு இல்லையா, புளி, அந்த கிரேப்ஸு அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது டார்டரிக் ஆசிட்ஸ். அடுத்ததான் லாக்டிக் ஆசிட். இது எதில் கிடைக்கும்? கர்டு, சோறு, மில்க்கு இதிலெல்லாம் வந்து கிடைக்கிறது லாக்டிக் ஆசிட். அடுத்தது மேலிக் ஆசிட்ஸ். ஸோ மேலிக் அமிலங்கள் வந்து ஆப்பிள்ஸ், செரிஸ் இதுலேருந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் இன் ஸ்டிங்ஸு. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது எறும்பு கிடைக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த ஃபார்மிக் ஆசிட்ங்கிறது வெடிக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறோம்? இதெல்லாம் வந்து இயற்கையாகவே காணப்படும் அமிலங்கள், செயற்கை தயாரிக்காமல் இயற்கையாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற அமிலங்கள் என்னென்ன? முதல்ல சிட்ரிக் ஆசிட், அடுத்தது டார்டரிக் ஆசிட், மூணாவது வந்து லாக்டிக் ஆசிட், நாலாவது மேலிக் ஆசிட், ஐந்தாவது ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? ஓகே, ஒவ்வொன்றத்தை பற்றியும் எழுதலாம். ஸோ முதல்ல வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து எதில் கிடைக்குதுன்னு எழுதிக்கங்க. அதோட பயன்பாடுகள் என்னங்கிறது எழுதிக்கங்க. எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ப்ரிசர்வேட்டிவ், அதாவது உணவு பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளேவரிங் ஏஜென்ட், அதாவது சுவையூட்டியாகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ வந்து சிட்ரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா சோர் டேஸ்டில் இருக்கும். இது மெயினாக ஃபுட் அண்டு பிவரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, புளிப்பு சுவை கொண்டது. அடுத்ததாக டார்டரிக் அண்ட் லாக்டிக் ஆசிட். டார்டரிக் ஆசிட் வந்து எதில் இருக்கும்னு நான் சொன்னேன், டேமரின், கிரேப்ஸ், பனானாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மெயினாக பேக்கிங் பவுடராக யூஸ் ஆகுது. ஓகே, பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் வந்து பயன்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். லாக்டிக் ஆசிடுங்கிறது கர்டு, அப்புறம் இந்த அதான் தயிர், அப்புறம் சோர் மில்கில். ஓகேவா? புளித்தப்பால் இதில் எல்லாத்துலேயுமே லாக்டிக் ஆசிட் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ப்ரொடியூஸ்டு பை ஃபெர்மெண்டேஷன், அதாவது நுண்ணுயிர்கள் காய்ச்சல் மூலமாக வந்து இது உருவாக்குறோம். ஓகேவா? இதில் நேச்சுரலி அக்யூரிங் தான். அடுத்தது மேலிக் ஆசிட். மேலிக் ஆசிட் வந்து இந்த செரிஸ் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதில் ஆப்பிள்லாம் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சோர் டேஸ்ட், புளிப்பு சுவை வந்து கொடுக்கும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் செரிஸ்லாம் சாப்பிடும்போது. அடுத்தது ஃபார்மிக் ஆசிட். இது எறும்பு கடி. ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் இருக்கும். நெட்டில் லீவ்ஸ் சொல்லுவாங்க, அதிலெல்லாம் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கடிச்சா எப்படி இருக்கும்? இரிட்டேஷன் அண்ட் பர்னிங் க்ரியேட் பண்ணும். எரிச்சல் மற்றும் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அரிப்பு வந்து ஏற்படும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ நேச்சுரலி அக்கரிங் ஆசிட்ஸ் எழுதிட்டீங்க. அடுத்தது என்ன எழுதணும்? யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ், அதாவது அமிலங்களின் பயன்பாடுகளை பற்றி எழுதணும்.
ஓகே, முக்கியமாக 5 இடங்களில் யூஸ் பண்ணுறது. முதல்ல பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல இருக்கா, ஸ்டொமக்கில் இருக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுது. அது உணவை செரிக்க உதவுகிறது, செரிமான நொதிகளை வந்து செயல்படுத்துகிறது. அதே மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து ஆக்டிவேஷன் பண்ணி விடுது. ஓகேவா? அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸை வந்து சாவடிக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை வந்து அழிக்கிறது. அடுத்தது ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ். பார்த்திங்கன்னா உர மற்றும் ரசாயன தொழில். பார்த்திங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து அமிலம் அதிகமாக யூஸ் ஆகுது. கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், ரசாயனங்களின் வந்து அரசன்னு சொல்லுவாங்க. எதை? ஃபெர்டிலைசர்ஸ். இது ஐ மீன் வந்து இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ஸ். ஓகேவா? கிங் ஆஃப் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பேட் ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகுது, பெட்ரோலியம் ரீஃபைனிங்க்கு யூஸ் ஆகுது, கெமிக்கல் சிந்தசிஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்ததாக ஃபுட் ப்ரிசர்வேஷனில் ஆசிட் எப்படி யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட், அதாவது வினிகரை யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட். எதுக்கான உணவு பாதுகாப்பு, அதே மாதிரி ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக சுவையூட்டலுக்கு. அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னா ஃபுட் ஸ்பாயிலேஜை குறைக்கும். அதாவது கெடுதல், சீக்கிரமாக உணவு கெடுறதுக்கு பதிலாக இட் டேக்ஸ் டைம். அதுக்காக வந்து ஆசிட்ஸ் யூஸ் ஆகுது ஃபுட் ப்ரிசர்வேஷன், பாதுகாப்புக்கு. அடுத்ததாக எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் மெட்டாலஜி, இந்த 2 இடத்துலையும் யூஸ் ஆகுது. அதாவது ஆற்றல் சேமிப்பு மற்றும் உலோகவியல், இது 2த்துலேயுமே யூஸ் ஆகுது. அதாவது லீட் ஆசிட் பேட்ரி. ஓகேவா? ஸோ மின் கடத்தி திரவமாக பயன்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், லீட் ஆசிட் பேட்ரி. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்? ஆட்டோமொபைல்ஸு, ஓகே, பவர் பேக்கப் சிஸ்டம்ஸ், அதாவது மின்சார சேமிப்பு அமைப்புகள், இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த லீட் ஆசிட் பேட்ரிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இருக்கும்? ஆசிட் இருக்கும். ஓகேவா? அடுத்தது மெட்டாலஜி, உலோகவியல்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நைட்ரிக் அண்டு சல்ஃபியூரிக் அமிலம். ஸோ இது வந்து இந்த நைட்ரிக் அண்ட் சல்ஃபியூரிக் அமிலம் இந்த ஒரு ஆசிட்ஸு. ஸோ இது என்னென்ன இடங்களில் யூஸ் ஆகும்? ஸோ ஏதாவது சுத்தம் செய்கிறதுக்கு, அதாவது ஏதாவது மெட்டல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும், இல்லைன்னா வந்து எச்சிங் அப்படிங்கிற இதுக்கும், அப்படிலாம் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும், அப்படிலாம் முக்கியமாக இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகும். ஸோ ஓகே ஃபைன், இது எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ்னு எழுதிட்டோம். அடுத்தது வாங்க, இம்பார்ட்டன்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸோ தினசரி இதில் வந்து இது எப்படி யூஸ் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வந்து அமிலங்களோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது, உணவு தொழிலில் வந்து யூஸ் ஆகுது, ஃபார்மசிட்டிக்கல் மருந்துகளில் யூஸ் ஆகுது, வேளாண்மையில் யூஸ் ஆகுது, பேட்டரிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது உலோக தொழில், மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஆசிட்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை கொடுத்து நம்ம முடிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ அது எல்லாமே எழுதிட்டோமா? என்னது நம்மளுக்கு? ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் என்னென்னு எழுதிட்டோம், நேச்சுரலி அக்யூரிங் ஆசிட்ஸ் எழுதிட்டோம், அதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை கொடுத்துட்டோம், யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது எழுதினீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் வெரி டைரக்ட் கொஸ்டின்ப்பா இதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாமா? ஆசிட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? சிட்ரிக் ஆசிட், டார்டரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மேலிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், HCl, H2SO4. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் லெமன் ஆரஞ்சில் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுது. டார்டரிக் ஆசிட் டாமரின் கிரேப்ஸில் இருக்குது, பேக்கிங் பவுடராக யூஸ் ஆகுது. லாக்டிக் ஆசிட் வந்து கர்ட் மில்கில் இருக்குது, ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. மேலிக் ஆசிட் வந்து ஆப்பிள் ஸ்டெரிஸில் இருக்குது, சோர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃபார்மிக் ஆசிட் வந்து நேச்சுரல் டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது வந்து எறும்புகளோட அந்த ஸ்டிங்ஸில் இருக்கும், எறும்பு கடியில். அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கும், டைஜஸ்ட் சிஸ்டமில். இது வந்து டைஜஷன், அதாவது செரிமானமுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. H2SO4 வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த பேட்டரிஸ்க்குலாம் யூஸ் ஆகும். ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பேட்ரி, இந்த பர்பஸ்க்கு உரம் மற்றும் மின்கலம், இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்தோம். கன்க்ளூஷன் என்ன ஆகுதுங்கன்னா, அமிலங்களும் காரங்களும் அன்றாட வாழ்க்கையில் வந்து தொழில்துறையிலும் பரவலாக பயன்படும் முக்கிய ரசாயன பொருட்கள் ஆகும். ஓகே, இயற்கை அமிலங்கள் உணவிலும் உயிரினங்கள் காணப்படுகின்றன. தொழில்துறை அமிலங்கள் வந்து உற்பத்தி, வேளாண்மை, மருத்துவம் மற்றும் ஆற்றல் சேமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஃபைன், இது ரொம்ப சிம்பிளான ஒரு டைரக்டான கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்த்தது. அடுத்ததாக வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு டாபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ டிஜிட்டல் கண்டுபிடிப்பு தொழில்நுட்பம் இந்திய விவசாயத்தை எப்படி மாற்றுகின்றது?
ஹவ் இஸ் டிஜிட்டல் இனோவேஷன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்க்கலாமா? இந்திய வேளாண்மையின் டிஜிட்டல் மாற்றம், அதாவது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, அதாவது முக்கியத்துவம், சவால்கள் மற்றும் அரசின் முயற்சிகளை பற்றி இங்கே எழுதப்படும். ஓகேவா? ஸோ அறிமுகம் பார்க்கும்போது இந்திய வேளாண்மை தற்போது தகவல் மற்றும் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள், தொலை உணர்தல் மற்றும் தரவு பகுப்பாய்வு போன்ற தொழில்நுட்பங்களின் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை அனுபவித்து வருகிறது. இந்திய அரசு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2817 crores இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. ஓகேவா? ஸோ டிஜிட்டலுக்கும் இப்போ இருக்கிறது ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுக்கு ரொம்ப பேசிக். அங்கே இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலைசேஷன் பண்ணும்போது ப்ரொடக்ஷன், மற்ற ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் உற்பத்தி திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலையான வேளாண்மை மேம்படுத்துகிறது. ஸோ கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இணைய மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு அதிகரிப்பதால் டிஜிட்டல் விவசாயம் வேகமாக வளர்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஓகே, டிஜிட்டல் வேளாண்மை என்றால் என்ன? முதல்ல டிஜிட்டல் வேளாண்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டிஜிட்டல் வேளாண்மை என்பது பல்வேறு தொழில்நுட்பங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவது ஆகும். ஓகேவா? ஸோ ஐசிடி எடுத்திங்கன்னா தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம், ஸோ செயற்கை நுண்ணறிவு. ஐஓடின்னு பார்க்கும்போது இணையத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்கள். ஜிஎஸ் பார்க்கும்போது புவியியல் தகவல் அமைப்பு. ட்ரோன்கள் மற்றும் தொலை உணர்தல். ஓகேவா? அடுத்தது பிளாக் செயின் மற்றும் தொழில்நுட்பம். இது விவசாயிகளுக்கு தரவின் அடிப்படையில் சரியான முடிவு எடுக்க உதவுகிறது. இதுதான் டிஜிட்டல் மேலாண்மை மற்றும் பல்வேறு தொழில்நுட்பங்களை வேளாண்மையின் பயன்படுத்துவது பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டிஜிட்டல் வேளாண்மைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இணையத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்கள். ஓகே, இதோட பயன்பாடுகள்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்து வச்சுங்க. ஐசிடி தகவல் மற்றும் தொழில்நுட்பம், ஐசிடி. அப்புறம் ஜிஐஎஸ் புவியியல் தகவல் அமைப்பு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் நம்ம முன்னாடி தெரியும் போது அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் எடுக்க நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்தது பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகே, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் என்ன ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அது இல்லாமல் விவசாயிகள் டேட்டாஸ் அந்த தரவின் அடிப்படையில் சரியான முடிவு எடுக்க நம்மளுக்கு உதவுகிறதுன்னு பார்க்குறோம். முக்கியத்துவங்கள் பார்க்கலாம். வேளாண் உற்பத்தி அதிகரிப்பு. ஸோ துல்லிய வேளாண்மை, அதாவது ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர். முதல்ல பார்த்தீங்கன்னா வேளாண் உற்பத்தியில் எப்படி அதிகரிக்குது டிஜிட்டலைசேஷன் பார்க்கும்போது கரெக்டாக துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ மூலம் உரம் பயன்பாடு, நீர்ப்பாசனம் மற்றும் பூச்சி கண்காணிப்பு துல்லியமாக மேற்கொள்ளப்படுகின்றன. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் வானிலை கணிப்புகள் விளைச்சலை மேம்படுத்துகின்றன பார்க்குறோம். ஐஓடி சென்சார்கள் மண்ணோட அந்த ஈரம் மற்றும் பயிர் ஆரோக்கியத்தை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கின்றன. ஸோ எந்த அளவுக்குள்ள தண்ணி ஈரமாக இருக்கணும், அதோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு, இதெல்லாம் ஐஓடி நம்மளுக்கு உதவுகிறது. ஓகேவா? ஓகே, முக்கியத்துவம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாய செலவு இதனால் குறையும். பார்த்திங்கன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வளங்களின் சரியான பயன்பாட்டை உறுதி செய்கின்றன. இதனால் விவசாயோட செலவும் குறையுது. உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி வீணாவதை இது கண்டிப்பாக குறைக்கின்றது அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழிலாளர் மற்றும் செயல்பாட்டு செலவுகளும் குறையுது. அடுத்தது பாருங்கள், மண் மற்றும் நீர் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. எப்படி பார்த்தீங்கன்னா தொலை உணர்தல் மற்றும் மண் வரைபடம் மூலம் மண் வளம் மற்றும் நீர் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது மதிப்பிடப்படுகிறது. ஸோ இது நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலையான வேளாண்மைக்கு இது உதவுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சந்தை அணுகல் மேம்பாடு, அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் போன்ற தளங்கள் விவசாயிகளை நேரடியாக சந்தையுடன் இணைக்கின்றன. ஸோ இதன் மூலம் என்னன்னா விவசாயிகள் சந்தை விலைகள் மற்றும் தேவைகள் குறித்து உடனடி தகவல் பெறுகின்றன. வெளிப்படையான பரிவர்த்தனைகள் மூலம் நியாயமான விலை கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது நிதி உள்ளடக்கம், அதாவது டிஜிட்டல் அமைப்புகள் பயிர் காப்பீடு, கடன் மற்றும் மானிய சேவைகளை எளிதாக்கின்றன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் நேரடி நிதி பராமரிப்பதை செயல்படுத்துகிறது. பிஎம் கிசான் ஸ்கீம்னு இருக்குது, அதாவது அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், உங்கள் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நிதி உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஜிட்டலைசேஷன் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? விவசாயிகளுக்கு நேரடி மானியம்
வழங்கப்படுகிறது. ஸோ அப்போ நிதி ஃபினான்ஷியல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அமைப்புகள் பயிர் காப்பீடுங்கிறது, அதே மாதிரி கடன் மற்றும் மானிய சேவைகளை வந்து டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, நேரடி நிதி பராமரிப்புக்கும் வந்து டிஜிட்டலைசேஷன் உதவுகிறது. அதே மாதிரி சந்தை அணுகலில் வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், ஸோ தளங்கள் இருக்கு இல்லையா, வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலே வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து டேரெக்டாக விவசாயம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது. ஸோ இதன் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து நடுவில் ஒரு புரோக்கர் இல்லாமல் டேரெக்டாக வந்து சேல் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஐ மீன் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? விலைகள் மற்றும் தேவைகள் குறித்து உடனடி தகவலும் அவங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன விலைகளாக இருக்குது, என்ன விலைகள் எப்படி இருக்குது, அதுக்கான தகவல் வந்து நீங்கள் டிஜிட்டலைசேஷன் மூலமாக கற்றுக்கலாம். ஓகே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உணவு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது இல்லாமல் அக்ரிஸ்டாக் மூலமாக வந்து உணவுப் பொருட்கள் வந்து தரம் மற்றும் அதை எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் கண்காணிப்பை வந்து மேம்படுத்துகிறாங்க. பிளாக் செயின் எங்கே வந்து இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஸோ என்ன ரேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, டைரெக்டாக வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அறுவடை. ஓகேவா? அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள். ஓகே, அந்த இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகும் இல்லையா. ஸோ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து அது உற்பத்தி பண்ணுறோம், வேற ஒரு இடத்துக்கு எடுத்து போகும்போது டைம் பீரியடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து தொழில்நுட்பம் யூஸ் ஆகுது. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியட்குள்ளே இது இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேலும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்களில் டிஜிட்டலைசேஷன் யூஸ் ஆகுது. நுகர்வோருக்கு தரமான உணவை உறுதி செய்கிறது. ஸோ ஒரு நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை வந்து கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி விநியோக சங்கிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐ மீன் டிஸ்ட்ரிபியூஷன் செயின்வாங்க இல்லையா, அதோட வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி வந்து நம்மளுக்கு காட்டுகிறது. ஸோ இவங்க ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க, அதாவது ஸோ இந்த எண்டு வந்து இம்ப்ரூவ்டு ட்ரேசபிலிட்டி அண்ட் ஃபுட் சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் அக்ரிஸ்டாக் மூலமாக, ஸோ இந்த டெக்னாலஜிஸ் மூலமாக டிஜிட்டலைசேஷன் மூலமாக. அடுத்ததான் வந்து என்ன மாதிரி திட்டங்களை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க டிஜிட்டலைசேஷன் இன் ஃபார்மிங்காக. ஓகேவா? டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் 2024 வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2817 crores வந்து இதுக்கு நிதி ஒதுக்கியிருப்பாங்க. டிஜிட்டல் வேளாண் உள்கட்டமைப்பை வந்து உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. அக்ரிஸ்டாக்குங்கிறது விவசாயிகளுக்கு தனிப்பட்ட டிஜிட்டல் அடையாள அட்டை, அதாவது அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்குனே தனியாக ஒரு ஐடி கொடுக்குறாங்க. நிலம், பயிர் மற்றும் திட்டங்கள் தொடர்பான தகவலையும் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து கிரிஷ் டிஎஸ்எஸ், அதாவது முடிவு ஆதரவு அமைப்பு, அதாவது மண், வானிலை மற்றும் பயிர் தொடர்பான தரவுகளை வந்து ஒருங்கிணைக்கிறது, அறிவியல் அடிப்படையிலான விவசாய முடிவுகளை வந்து ஆதரிக்குது இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது வேற என்ன முக்கிய அரசு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் நெட், அதாவது கிராமப்புற இணைப்பை மேம்படுத்துகிறதுன்னு பார்க்குறோம். விவசாயிகளுக்கு வந்து டிஜிட்டல் வேளாண் சேவைகளை வந்து அணுக வந்து உதவுகிறது. கிராமப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அகலப்பட்ட இணைய வசதி, அதாவது ப்ராட்பேண்ட் வந்து கிடைக்குது. அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் நிதி திட்டம். கிராமப்புற பெண்களுக்கு வந்து ட்ரோன் பயிற்சி வந்து வழங்குகிறது. துல்லிய வேளாண்மை மற்றும் பெண்கள் வலுவூட்டலை வந்து ஊக்குவிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். வேளாண்மையில் வந்து பெண்களோட பங்கேற்பை வந்து அதிகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, வேளாண் டிஜிட்டல் மாற்றத்தின் சவால்கள் என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய நிலப்பரப்பு, அதாவது இந்தியாவில் வந்து சுமார் வந்து 89% வந்து விவசாயிகள் வந்து 2 ஹெக்டேர் குறைவான நிலம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, சிறிய அளவிலான பண்ணைகளில் வந்து பெரிய டிஜிட்டல் முதலீடு வந்து செய்கிறது கஷ்டம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா அதிக முதலீட்டு சேவை, அந்த இனிஷியல் இன்புட்ஸ் வந்து அதிகம். பார்த்திங்கன்னா ட்ரோன் மற்றும் சென்சார் தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். ஸோ சிறு விவசாயிகளுக்கு இவற்றை வந்து ஏற்றுக்கொள்வது வந்து கடினமாக உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விவசாயிகள் வந்து எப்படி அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ அதனால் கஷ்டம். 3வது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அறிவு பற்றாக்குறை. டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் விவசாயிகள்கிட்ட. பல விவசாயிகளுக்கு டிஜிட்டல் பயன்பாட்டில் அனுபவம் குறைவு, சரியான பயிற்சி இல்லாமல் தொழில்நுட்பங்களை திறம்பட பயன்படுத்த முடிவதில்லை.
ஓகே. வேளாண் டிஜிட்டல் மாற்றத்தின் சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். கிராமப்புற உள்கட்டமைப்பு குறைபாடு. இணைய மற்றும் மின்சார வசதியின்மை சவாலாக உள்ளது. கிராமப்புறங்களில் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு மிகவும் குறைவாக உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது டிஜிட்டல் சேவைகளை ஏற்றுக்கொள்வதில் வந்து தடையை ஏற்படுத்துகிறது. தரவு பாதுகாப்பு சிக்கல்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தரவு பாதுகாப்பு சிக்கல்கள். விவசாயிகளின் தரவு பாதுகாப்பு குறித்து அச்சங்கள் இருக்கு. ஸோ நிலத்தரவு மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்ற கவலை உள்ளது. ஸோ தரவு பாதுகாப்பு சட்டங்கள் மேலும் வலுப்படுத்த வேண்டும். ஓகேவா? ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தரவு பாதுகாப்பு அந்த டேட்டா செக்யூரிட்டி வந்து இன்னும் சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ நிலத்தரவு, ஸோ ஒரு லேண்டோட டேட்டாஸும் இல்லை அதை தனிப்பட்ட தகவல்கள் வந்து தவறாக பயன்படுத்தலாம். ஸோ இது பண்ணும்போது டிஜிட்டலைசேஷன் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த சேலஞ்சஸாக சொல்லலாம். ஸோ தரவு பாதுகாப்பு சட்டங்கள் வந்து மேலும் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னும் வந்து முன்வைக்கிறாங்க இதில். ஓகேவா? ஸோ முன்னேற்ற பாதை அப்படின்னு பார்க்கும்போது கிராமப்புற டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வேண்டும். ஸோ ரூரல் ஏரியாஸில் தான் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஃபார்மிங் வந்து அதிகமாக இருக்கிறது ரூரலில் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணியே ஆகணும். விவசாயிகளுக்கு வந்து டிஜிட்டல் பயிற்சிகள் வந்து வழங்கப்பட வேண்டும். ஓகே. அது இல்லாமல் அக்ரிடெக் துறையில் பார்த்திங்கன்னா அரசு தனியார் அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். டிஜிட்டல் கருவிகளுக்கு வந்து மானியம் அதாவது சப்சிடிஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இன்சென்டிவ் சப்சிடிஸ் வந்து கொடுக்கணும். குறைந்த வட்டி கடன் வழங்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஸோ குறைந்த வட்டியோ இல்லை சப்சிடியோ இல்லை இன்சென்டிவ்ஸோ கொடுக்கும்போது கண்டிப்பாக விவசாயிகள் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணுவாங்க விவசாயத்தில். அடுத்தது தரவு பாதுகாப்பு. ஸோ டேட்டாவோட அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சட்டங்களில் வந்து இன்னும் வலுப்படுத்தணும் வேணும், இன்னும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சருங்கிறது கொண்டு போகலாம் அப்படின்னு முன்னேற்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறீங்கன்னா, வேளாண் டிஜிட்டல் மாற்றம் இந்திய விவசாயத்தை உற்பத்தி திறன், நிலைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் வருமான உயர்வு மூலம் வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ டிஜிட்டல் வேளாண்மை திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அடிப்படையிலான விவசாய வளர்ச்சிக்கு வந்து வழிவகுக்கின்றன தெரிஞ்சுக்கணும். ஸோ உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் அறிவு மற்றும் செலவு தொடர்பான சவால்களை வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த டிஜிட்டல் ஃபார்மிங் அப்படிங்கிறது இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். ஓகேவா? இதுதான் கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் படித்ததில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வேளாண்மைங்கிறது என்னென்ன யூஸ் பண்ணி வருதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ட்ரோன்ஸ் வந்து அதே மாதிரி ஜிஐஎஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி வர்றது தான் டிஜிட்டல் வேளாண்மை. முக்கியத்துவம் என்னென்னா உற்பத்தி அதிகரிக்கும், செலவை வந்து குறைக்கும், ஃபார்மர்ஸ்க்கு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னா சந்தை அணுகல் வந்து எளிமையாக்கப்படும், நிதி சுமையை வந்து குறைக்கும், உணவு தரம் வந்து அதிகரிக்கும். அரசு திட்டங்கள்னு நம்ம இங்கே என்னென்ன திட்டங்கள் பார்த்தோன்னா டிஜிட்டல் அக்ரி மிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அக்ரி ஸ்டாக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பாரத் நெட் அண்ட் ட்ரோன் தீதி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது செலவு அதிகம், சிறு நிலங்கள் தான் இருக்குது, இங்கே 2 ஏக்கர் குறைவா, அவங்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு வரது கஷ்டம், டிஜிட்டல் அறிவு மிக குறைவாக உள்ளது, உள்கட்டமைப்பும் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப வலுவாக இல்லை, தரவு பாதுகாப்பும் வந்து ஒரு சேலஞ்சிங் இஷ்யூவாக இருக்குது. ஓகேவா? முன்னேற்ற பாதைன்னு பார்க்கும்போது பயிற்சி, கூட்டாண்மை, மானியம், ஓகேவா, சட்ட வலுவூட்டல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து குவாண்டம் நானோ அமைப்புகள் என்பவை யாவை, அவற்றை உருவாக்கும் முறையை சுருக்கமாக விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் குவாண்டம் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், கிவ் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தேர் ஃபேப்ரிகேஷன்ஸ். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். குவாண்டம் நானோ அமைப்புகள் மற்றும் அவற்றின் உருவாக்கம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி அதாவது டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி அப்படி தான். குவாண்டம் நானோன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 நானோமீட்டர் ஸ்கேலில் இருக்கிறது தான் வந்து நானோ தொழில்நுட்பம் பயன்பாடுகள். ஸோ இது வந்து யூனிக்காக இருக்கும்.
தனித்துவமான மின்சாரம், ஒளி, காற்று, அதாவது ஆப்டிக்கல், மேக்னெட்டிக் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நானோ ஸ்கேலில் கொடுக்கும். குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். ஸோ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் நானோ ஸ்ட்ரக்சர். ஸோ எலக்ட்ரானிக் இயக்கம்ங்கிறது கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து கீ ரோல் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஓகேவா, செமிகண்டக்டர்ஸ், மெடிசன், சோலார் எனர்ஜி அண்ட் நானோ எலக்ட்ரானிக்ஸ். குவாண்டம் கணினி, மருத்துவம், சூரிய ஆற்றல், நானோ, அதாவது இந்த நானோ டெக்னாலஜிஸ்னால எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட முக்கிய பங்கு இது வகிக்கிறது. ஓகே, நம்ம இப்போ என்ன கொஸ்டின் பார்க்குறோன்னா குவாண்டம் நானோ ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்குறோம். குவாண்டம் நானோ அமைப்புகள் அப்படின்னா என்ன, குவாண்டம் நானோ ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு மெட்டீரியல் இன்ஜினியர்ட் அட் நானோ ஸ்கேலில் இன்ஜினியர் பண்ணுறது, வேறு எலக்ட்ரான்ஸ் ஆர் கன்ஃபைன்ட் இன் ஒன் ஆர் மோர் டைமென்ஷனில், ஓகேவா. ஸோ இதோட கீ எஃபெக்ட்ஸ், முக்கிய விளைவுகள் என்னென்னா, மேம்பட்ட மின் கடத்து திறன், அதாவது கண்டக்டிவிட்டியை வந்து அதிகரிக்கும். டர்னபிள் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மாற்றக்கூடிய ஒளி பண்புகள் வந்து அதிகரிக்குது. அடுத்தது இம்ப்ரூவ்டு கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி, மேம்படுத்தப்பட்ட வினையுற்று திறன், யூனிக் மேக்னெட்டிக் பிஹேவியர், தனித்துவமான காந்த பண்புகளும் இருக்கும். வகைப்பாடுன்னு பார்க்கும்போது குவாண்டம் வேர்ல்ஸ், ஓகேவா, அதே மாதிரி குவாண்டம் வயர்ஸ், குவாண்டம் டாட்ஸ், ஓகேவா, ஒரு குவாண்டம் கிணறுகள், ஓகே. ஸோ 1D கன்ஃபைன்மெண்ட்டுன்றாங்க, 2 டைமென்ஷன் கன்ஃபைன்மெண்ட். 2Dனா ஒன்று, ஸோ 1Dனா கன்ஃபைன்மெண்ட் ஒன்று, 0D கன்ஃபைன்மெண்ட், ஓகேவா. ஆல் 3 டைமென்ஷன் வந்து கன்ஃபைன் குவாண்டம் புள்ளிகள். ஸோ இது வந்து குவாண்டம் வேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குவாண்டம் வயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குவாண்டம் டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறது, வகைப்பாடு, இதெல்லாம் குவாண்டம் நானோ ஸ்ட்ரக்சரில், ஓகேவா. குவாண்டம் வேர்ல்ஸை பற்றி பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேரியர் லேயர் இருக்கும், வெல் லேயர் இருக்கும், பேரியர் லேயர்ஸ் வந்து கன்ஃபைன்டு டு பேரியர் லேயராக இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து 1 டைமென்ஷனில் இருக்கும்ப்பா இதில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தின் செமிகண்டக்டர் ஃபிலிம்ஸ் வந்து எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் லேசரு, எல்இடி, ஆப்டிக்கல் டிவைஸ்லாம் வந்து என்னது 2D கன்ஃபைன்மெண்ட்டில் வரும், அதாவது குவாண்டம் வெல்ஸில், ஓகேவா. அடுத்தது வந்து குவாண்டம் வயர்ஸ், ஓகேவா, 1D கன்ஃபைன்மெண்ட்டில் இருக்கும், நானோ வயர் அரே. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுனா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஒன் டைமென்ஷனில் மட்டும் மூவ் ஆகும், ஃப்ரீலி இன் 1 டைமென்ஷன் ஒன்லி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுகள் வந்து நானோ வயர்ஸு, கார்பன் நானோ டியூப்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நானோ எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் சென்சர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஆர் ராவ் பயோனட் சிஎன்டி ரிசர்ச், இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஆர் ராவ் அவர் கொண்டு வந்திருப்பார், சிஎன்டி ரிசர்ச் இன் இந்தியா. அடுத்தது குவாண்டம் டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபைன்ட் இன் ஆல் த 3 டைமென்ஷன்ஸ், ஓகேவா, எல்லா டைமென்ஷன்லையுமே போவோம். இது பிஹேவ் லைக் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆட்டம் மாதிரி இருக்கும், ஓகேவா. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர், சைஸ் வேரியேஷன், லார்ஜர், எப்படி வேணால் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஆட்டம்ஸ் இது வந்து என்ன பண்ணோன்னா, எமிட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை எமிட் பண்ணும் பேஸ்ட் ஆன் அந்த பார்ட்டிக்கல் சைஸை பொறுத்து. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேஸ் இருக்கு இல்லையா, எல்இடி இது, ஸோ அது சோலார் செல்ஸு, மெடிக்கல் இமேஜிங்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த குவாண்டம் டாட்ஸுங்கிறது யூஸ் பண்ணும். ஸோ குவாண்டம் நானோ ஸ்ட்ரக்சருங்கிறது 3ஆக பிரிக்கிறோம். என்னென்ன பிரிக்கிறோம்? குவாண்டம் வெல்ஸ், குவாண்டம் வயர்ஸ், ஓகேவா. குவாண்டம் வெல்ஸ்னால் என்ன? ஸோ 1 டைமென்ஷனில் போகும், ஓகேவா, கன்ஃபைன்ட் இன் 1 டைமென்ஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா குவாண்டம் வயர்ஸும் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் தான், ஓகேவா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க, நானோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சென்சஸ். ஆனால் குவாண்டம் டாட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் 3 டைமென்ஷன்ஸ் போகும், அது பார்த்துக்குங்க, ஓகேவா. உருவாக்க முறைகள், ஃபேப்ரிகேஷன் அப்ரோச்சஸ், அதுதான் கேட்டிருந்தாங்க. டாப் டவுன் அப்ரோச்சஸ் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச்சஸ் சொல்கிறாங்க. ஸோ பல்க் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா, ஸோ பெரிய பொருள்கள் எடுத்து நானோ அளவாக இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லித்தோகிராஃபி, எலக்ட்ரான் பீம் லித்தோகிராஃபி, கெமிக்கல் எட்சிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டாப் டவுன் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் மாலிகுல்ஸை வந்து நானோ ஸ்ட்ரக்சராக இது அணு மூலக்கூறு மூலமாக வந்து நானோ அமைப்பு உருவாக்குறது. இங்கே வந்து பல்க் மெட்டீரியலை வந்து நானோ இதுவாக இது பண்ணுறது. ஸோ இது வந்து பாட்டம் அப் அப்ரோச் பார்க்கலாம். அதில் என்னென்ன வரும்னா, மாலிகுலர் பீம் எபிடாக்சி, கெமிக்கல் வேப்பர் டிப்போசிஷன், வாயு படிவு முறை மற்றும் சால் ஜெல் மெத்தட், சோல் ஜெல் முறையெல்லாம் இதில் வரும். இதுதான் வந்து பாட்டம் அப் டெக்னிக்ஸ், ஓகே. ஸோ இது வந்து சால் ஜெல் மெத்தட்னா எதுவும் இல்லை. ஸோ கெமிக்கல் சொல்யூஷன் வந்து ஜெல் நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் நானோ பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஓகே. மாலிகுலர் பீம் எபிடாக்சிங்கிறது ஹை வேக்யூம் அட்டாமிக் லேயர் டிப்போசிஷன் வந்து பண்ணுவாங்க.
கெமிக்கல் வேப்பர் டிப்போசிஷன்ஸ் வந்து வாயு மூலப்பொருட்கள் வந்து சூடான மேற்பரப்பில் வந்து வினையுறுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து கார்பன் நானோ டியூப்ஸ்லேயும் கிராஃபின்ஸ்லேயும் செமிகண்டக்டர் ஃபிலிம்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நானோ மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.